சமீபத்தில் நடந்த வான்வெளி மோதலில் அமெரிக்கா விமானப்படை அதாவது USAF ஈரானின் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது. இதை மேலோட்டமாக பார்த்தால் இது அமெரிக்காவிற்கு கிடைத்த வெற்றியாக தெரிந்தாலும் சற்று ஆழமாக பார்த்தால் இது ஈரானின் மிகச்சிறந்த தற்காப்பு தந்திரம் என்பது உங்களுக்கு புரியும். அதாவது அமெரிக்கா இந்த ஈரானிய ட்ரோனை அழிக்க பயன்படுத்தியது ஒரு அதிநவீன ஏவுகணை. இதன் விலை $1 மில்லியன். ஆனால் ஈரான் அனுப்பியதோ மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன். ஒரு மலிவான ட்ரோனை சுட வைத்து அமெரிக்காவின் விலை உயர்ந்த ஏவுகணையை வீணடிக்க செய்வது என்ற கணக்கு வெற்றியளித்தது ஈரானுக்கு. இது பொருளாதார ரீதியாக அமெரிக்காவிற்கு இதை ஒரு இழப்பை ஏற்படுத்தலாம் என்ற பரிச்சார்த்த நடவடிக்கை கைகூடியது ஈரானுக்கு. இந்த ட்ரோன் சுடப்படுவதற்கு முன்னால் அது செய்ய வேண்டிய வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடித்துவிட்டது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அம்சங்கள் அதாவது ரேடார் சிஸ்டம், சிக்னல் ஜாமர்கள் மற்றும் ஏவுகணை ஏவப்படும் வேகம் போன்ற முக்கியமான தரவுகளை அதாவது டேட்டா அந்த ட்ரோன் ஈரானிய கட்டுப்பாட்டு அறைக்கு ஏற்கனவே அனுப்பிவிட்டது. ட்ரோன் வேணால் சுட்டு வீழ்த்திருக்கலாம், ஆனால் அதன் மூலம் ஈரான் பெற நினைத்த அமெரிக்காவின் ரகசிய தரவுகள் கிடைத்துவிட்டன ஈரானுக்கு. ஈரான் தன்னை விட இராணுவ பலம் கொண்ட நாட்டை எதிர்த்து நேரடி போர் செய்யாமல் மிகவும் புத்திசாலித்தனமான முறையை பயன்படுத்துகிறது இந்த முறை. அமெரிக்காவின் ரேடார் தொழில்நுட்பத்தை சோதிக்க ஈரான் இந்த ட்ரோனை ஒரு பலியாடாக பயன்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் பலவீனங்களை ஈரான் துல்லியமாக படம் பிடித்துள்ளது. அமெரிக்கா ஒரு ட்ரோனை அளித்ததாக பெருமைப்படலாம், ஆனால் குறைந்த செலவில் அமெரிக்காவின் ரகசியங்களை அறிந்து அவர்களின் பொருளாதாரத்தை சிதைக்கும் ஈரானின் இந்த புத்திசாலித்தனமான நகர்வு இந்த போரில் ஈரானை வெற்றியாளராக முன்னிறுத்துகிறது இப்போது.